அரசியல் தலைவர்களாக அரசு பொறுப்பில் இருக்கும் இவர்கள் இந்து மதத்தையும் நம் தமிழ் கலாச்சாரத்தையும் அழிக்க ஒழிக்க எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். பார்த்தபின் இதுபோன்று பாஜகவில் அரசு மற்றும் முக்கிய பொறுப்பிலுள்ள ஏதேனும் ஒரு தலைவர் மற்ற எந்த மத நம்பிக்கையாவது தரம் தாழ்ந்து பேசி உள்ளார்களா என்றும் பாருங்கள். வைதிக திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும். அந்த மணமக்களுக்கு பக்கத்தில் புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த நெருப்பிலிருந்து புகைமண்டலம் கிளம்பி அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். சூத்திரனாக இருக்கிற வரை நீ விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தகாதவன். இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். He has made this time he said that he's personally ordered in fact the demolishing of 300-year-old temples. Well, that's the remark that 100 வருஷ கோயில் எடுத்துங்க. இதே டிஆர் பாலு எங்க ஊர்ல எதிரி தொகுதியில சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், சரஸ்வதி லட்சுமி கடவுள் பார்வதி கோயில், இந்த 3 கோயில் என் தொகுதியில் இருக்குது. ஜிஎஸ்டி ரோட்ல பாத்தீங்கன்னா 3 கோயில் கட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கு. இந்த 3 கோயில நான் ஆயிடுச்சு. எனக்கு ஓட்டு வராதுன்னு தெரியும். ஆனா ஓட்டு எப்படி வர வைக்கிறது அதான் தெரியும். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணில படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென்டன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? அந்த கடவுள் வேண்டாம். எனக்கு ராமாயணத்தில் நம்பிக்கை இல்ல, ராமன் மீது நம்பிக்கை இல்ல. குரங்கை இன்னொரு சகோதரனாக, இன்னொரு குரங்கை 6வது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்லிணக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி இடியட், நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி இடியட். மதத்தை வைத்து யார் வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள் என்பது பகுத்தறிவு அல்ல, கொஞ்சம் அறிவு இருந்தாலே புரியும். அனொலியில் பார்த்த அனைவருமே அரசியல் சாசனத்தின் படி உறுதிமொழி ஏற்று சமத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் காக்க வேண்டியவர்கள். ஆனால் எப்படி வெறுப்பையும் வேற்றுமையையும் உமிழ்கிறார்கள்? உண்மையான அன்பும் ஆன்மீகமும் கொண்ட எந்த கிறித்துவரோ இஸ்லாமியரோ இத்தகைய பேச்சுக்களை ஏற்க மாட்டார்கள். நன்னடத்தை கொண்ட நாத்திகன் கூட இதை விரும்ப மாட்டான். பாரதம் காப்போம்.